ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் எந்த சாதத்தை வச்சாலும் அதோட வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, கோபி பெப்பர் ஃப்ரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சு எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த காலிஃப்ளவர் வச்சு மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகா சேர்த்து இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லா பொருளும் நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கலாம். அதே பேனில் ஆயில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், இதோடவே கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள், ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே வந்து ஸ்லோ ரோஸ்ட் ஆகணும். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கோபி பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா வந்து கோபி வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி நான் இறக்கிற போகிறேன். சூப்பராக இருக்குது. சிக்கன் மட்டன் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வருது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான கோபி பெப்பர் ஃப்ரை ரெடி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் தொடர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.